ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த ஹோம் கமிங்ல லைவ். கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம லைவ் வந்து ஆப்வியஸ்லி ஷோவும் பண்ணல. ஷோ பண்ணி ஒரு வாரம் ஆகுது. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். நிறைய ஒரு மாதிரி டேர்ன் அரவுண்ட் டைம் டிஃபிகல்ட்டா இருந்தது. டாக் பெங்களூர் போனோம், பெங்களூர் போயிட்டு திரும்பி வந்தோம். அப்புறம் ஜெய்ப்பூர்ல இருந்தோம். ஜெய்ப்பூர்ல ஒரு 1-2 நாள் எனக்கு உடம்பு வேற சரியில்லை. அப்படியே ஒரே வைரல் மாதிரி ஒரு ஃப்ளூ போயிட்டு இருக்கு. உனக்கு ஏதாவது வந்துச்சா வைரல் கீரல்? என்ன நல்ல விஷயமா உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேக்குறீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல எல்லாருக்கும் வருதுங்கிறாங்க. நிறைய பேர் இன்ஃபேக்ட் வந்து ரீசெண்டா பாத்தியா அந்த யஷ் தயால் பாவம் அவனுக்கு வைரல் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட 10-12 கிலோஸ் வெயிட் லூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன். இது படைப்பாளர் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி இந்த உடம்புல எந்த விஷமும் ஏறாது. சரி முடியல. சரி ஓகே, ஹாஃப் ஸ்டேஜ்ல முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு டாப் 4 ப்ரெடிக்ட் பண்ணிருந்தீங்க. லாஸ்ட் டைம் வந்து டிசி அவங்க வந்து வரலன்னா எல்எஸ்ஜி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தீங்க. இப்போ அதை ஸ்டிக் ஆன் பண்றீங்களா இல்ல வேற யாரையாவது வெளியே அனுப்புறீங்களா உங்களோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ல இருந்து? திருப்பி நான் வெளியே அனுப்பிச்சா அப்புறம் நிறைய பேர் ஆல்ரெடி ட்விட்டர்ல துப்புறாங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஸோ இதுலயே நிறுத்திக்கிறேன். இல்ல எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தீங்களே, ஸோ ஸ்டிக் ஆன் டு எஸ்ஆர்ஹெச்சா குவாலிஃபை ஆவாங்கன்னு? இப்போ ஒன்னே ஒன்று தான் ஐ வாண்ட் டு டெல். இப்போ நம்ம இந்த ப்ரிவியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன்ஸ் வாட் தேவ் காட், அதை வச்சு தான் வந்துட்டு ஐ கேவ் அ ப்ரெடிக்ஷன். இப்போ டிசிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி தேர் ட்ரைங் டு கெட் தேர் ரிசோர்சஸ் பேக். இப்போ எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர் இன் பிட் ஆஃப் அ கன்ஃபியூஷன் வேர் தே ஸ்டில் காட் அ கன் சைட், தே கேன் ஸ்டில் மேக் இட். இப்போ நீங்க ஒரு மயங்க் அகர்வால் மாதிரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 6ல பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி. அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பிளேயர் நம்பர் 6ல பர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் சான்சஸ் கம்மி. அப்படிங்கும் போது இஃப் தே கெட் தேர் பேட்டிங் காம்பினேஷன் ரைட், ஏன்னா வந்து ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க மயங்க் மார்க்கண்டே. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து எல்லா வெரைட்டியும் இருக்கு. பேட்டிங் வந்து உங்களுக்கு நம்பர் 8 வரைக்கும் ஆடுறாங்க. ஈவன் தோ வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு பி பிக் மிஸ், ஸ்டில் தே காட் த ஃபயர் பவர் டு மேக் இட் இஃப் தே ஹேவ் தேர் காம்பினேஷன் ரைட். இப்ப மற்ற டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து குரூப்பை டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். why they are doing it on a consistent basis is the way they are maximizing their resources. இப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. டப்புன்னு ஜாம்பாவை எடுத்துட்டு வராங்க. இப்போ சென்னை அகேன்ஸ்ட் ஆர் டீம்ல வந்து ஒரு ஜாம்பாவை எடுத்துட்டு வந்துட்டு 3 ஓவர்ல 3 விக்கெட். ஸோ அஸ் லாங் அஸ் யூ யூஸ் யுவர் ரிசோர்சஸ் இன் த ரைட் வே அரௌண்ட். ஆர்சிபி இன்னொரு டீம் சொல்லியிருந்தேன். ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ படிச்சு சொல்லியும் டாஸை வின் பண்ணி பவுலிங் போட்டு தோக்குறாங்க. அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் த ப்ரெடிக்ஷன் மைட் கோ ராங், பட் ஐ வாண்ட் டு ஸ்டிக் ஆன் டு தி 4 teams what I said. That's going to be LSG, that is going to be Rajasthan Royals, it's going to be RCB and SRH. I want to keep it there and I don't want to change it anymore. பீடாக் ஆக்சுவலி வந்து எல்லா வருஷமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப டைட்டா இருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு. அதே நான் இந்த வருஷம் ரிப்பீட் பண்ண சொல்லல. இந்த வருஷம் டைட்டா போகுது. இட்ஸ் கோயிங் டு கோ டவுன் டு த வயர் பீடாக். வாட் எவர் யூ மைட் சே, இந்த வருஷம் வந்து யாருமே வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு நான் கம்ஃபர்டபுளா இந்த தடவை சொல்லவே மாட்டேன். ஏன்னா even if you have to win 2 games out of 5, 6, it is still going to be an arduous task. Run rate ரொம்ப குரூஷலா வரப்போகுது. ஒரு 3-4 டீம் ஒரே பாயிண்ட்ல போய் நிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் யாருமே அதாவது வந்து 10 டீம்ஸ் 10 சாலிட் டீம்ஸ் குட் ரிசோர்சஸ் நீங்க சொல்ற மாதிரி somebody is making some change. ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ்ல ஆடுறாங்க, ஒரு பிச் கண்டிஷன்ல அவங்க சூட் ஆற மாதிரி ஆடுறாங்க. கேம்ஸ் ஆர் பீங் புல் பேக் ஃப்ரம் த டெத். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி பீடாக். however I think one team that's looking very dangerous நான் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அப்படின்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து சும்மா இஷ்டத்துக்கு. நீங்க கூட லாஸ்ட் டைம் என்ன சொன்னீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஜஸ்ட்ல வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இஷ்டத்துக்கு ஒரு வெனமஸா இருக்கு. அண்ட் வர மாதிரி அதாவது சொல்றேன், நம்ம ப்ரீவியூ ஷோ பண்ணோம் இப்போ கூட சிஎஸ்கே பிபிகேஸ்க்கு பண்ணும்போது கூட உங்ககிட்ட சொன்னேன், ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே. தேங்க்யூ சரண். எனிவே ஸோ சொல்லும் போது அவங்களோட டீம் இந்த எண்ணெய் கிணறுல இருந்து எண்ணெய் வத்தாம வர மாதிரி வந்துனே இருக்காங்க பேட்டர்ஸ். என்னால ஐ ஜஸ்ட் டோன்ட் கெட் இட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்க, ஸ்டில் யூ ஆர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு தி சேமா? மிஸ் பண்ண கூடாதுன்றதுனால தான் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு இப்பயும் சொல்ல போறேன். ஒரு சில சமயம் எப்படின்னா இந்த ரிவர்ஸ் திங்ஸ் ஒர்க் ஆகும். அல்வா கொடுக்க கூடாது. ஒழுங்கா சொல்லுங்க. உங்க அனலிஸ்ட் மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்கோம் ஷோல. இஷ்டத்துக்கு பேசாம கரெக்டா அல்வா கொடுக்காம சொல்லுங்க. அதெல்லாம் முன்னாடி பிரவீன் வந்தா மட்டும் தான் நீங்க அந்த தமாஷ் பண்ணலாம். ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா they are going to be extremely difficult to be beaten at home. ஒன்னு அகமதாபாத் குஜராத் டைட்டன்ஸ், அவங்களும் வந்து க்ளோஸா வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு, சிஎஸ்கேவும் க்ளோஸா வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு. இப்ப அவங்க எப்படின்னா இந்த நியூ பால்ல எப்படின்னா படம் காட்டுறாங்க லைட்டா குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா இப்ப எப்படின்னா பிச்சு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஈஸ் அவுட் ஆற மாதிரி இருக்கு. அந்த சரத்பாபு வந்து பாலை எடுத்தாருன்னா ஒரு 55 டிகிரி ஸ்விங் ஆகுது. சைடு வகை எடுத்த சரத்பாபு தானே, சைடு வகை எடுத்து சாஃப்டா பேசினா சரத்பாபுன்னு எல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சரத்பாபு கிடையாது, அவர் தான் வில்லனே.
அதுவும் எப்படின்னா இந்த ஷேன்வான் வந்து அந்த காலத்துல வந்து புருப்புன்னு பால் திரும்பும், அந்த மாதிரி ஏர்ல இருந்து இப்படி ஸ்விங் ஆகுது அவருக்கு. அதாவது திடீர்னு ஒரு இன்ஸ்விங்கர் ஒன்னு டெவலப் பண்ணிருக்கான் மச்சி, பாத்திருக்கியா? முன்னாடி அவுட் ஸ்விங் மட்டும் தான், இப்ப இன்ஸ்விங் போடுறான் பாத்தியா? அதான் சொல்றேன். அதுவும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது டெக்னிக்கல் பாயிண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணுன்றது, அந்த சீம் பொசிஷன் வந்து ஒரு இன்ச்சு கூட வாபிள் ஆகாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரெவென்யூ கிடைக்கும் நிறைய பேருக்கு. 2 பக்கமும் அட்வர்டைஸ்மெண்ட் 2 போட்டு விட்டுடலாம்ல. அதான் இப்படியே போயிட்டு டப்புன்னு அடிச்சு எந்த பக்கம் வருதுன்னு தெரியாத அளவுக்கு போடுறாரு. அது பக்கம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எனக்கும் ஆசையா இருக்குன்னு 145 கிலோமீட்டர்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோஷ் லிட்டில் அப்புறம் பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணாங்க, டெவலப்பிங் கை கால் நூர் அஹமத். நான் நிறைய இந்த T10 லீக்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ராவா இருந்தாரு ஒழிய, அப்ப வந்து கூகுளிலாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் கூகுளிஸ். இப்ப அவங்களே எடுத்துன்னு வந்துட்டாங்க போது எல்லா பேசஸும் அவங்களுக்கு கவர்டுங்க போது they are going to be another team which is going to be very very difficult to beat at home. ஸோ அப்போ நான் தான் சொன்னேன் இந்த 2 டீம் வந்து க்ளோஸாக வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் த வே தே ஆர் பிளேயிங், ஏன்னா ஐம் டெல்லிங் ஐம் கோயிங் டு கெட் இட் கம்ப்ளீட்லி ராங். சிஎஸ்கேவை சென்னையில் அடிக்க முடியாது, அதே மாதிரி அகமதாபாத்தில் குஜராத் டைட்டன்ஸை அடிக்க முடியாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செம்ம கிரிக்கெட் ஆடுறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பேலன்ஸ் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது ப்ராபப்ளி இந்த 4 தான் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை ஆர்சிபி வரணும்னு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னன்னு, ஒரே ஒரு மேட்ச் தான் ஹோம்ல, எல்லாமே வெளியில. அப்படிங்கும்போது அவங்களும் திருப்பி ஆர்சிபி வந்து நான் பேசியிருந்தேன் தினேஷ் கார்த்திக் கிட்ட பேசியிருந்தேன், என்ன மச்சி அப்படின்னா, எங்களுக்கு ஹோம் கேம்லாம் ஓவர்ரா, இனிமே நாங்க அப்படியே நாடோடிகள் மாதிரிடா டெய்லி ஒரு ஊருக்கு போவோம்டா அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் வருதா, இனிமே ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட்ல மே எண்ட்ல கடைசி லீக் மேட்ச் அவங்களுக்கு பெங்களூர்ல, மத்த எல்லா ஹோம் கேம்ஸும் அவுட். ஆனா என்ன ஒரு ஃபீச்சர்ல ஆர்சிபிக்கு அவங்களோட ஹோம் கேம்ஸ், அவங்க கிரௌடு தான் வந்து ஒரு அழகே பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. வி பிளேட் a very good game at RCB, பட் அவங்க கிரௌட் வந்து they deserve good games. என்ன சொல்றீங்க பீட்டா? இல்ல எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஒரு சில டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டார் ஸ்டட்டட் டீம் which has got more fan base like மும்பை அண்ட் சென்னை, அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜெயிக்காம இருக்காங்களே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு. பட் they can only kick themselves in the back. ஏன்னா உங்களுக்கு ஹோம் கண்டிஷன்ஸை நீங்க மாஸ்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், they still not sure about what to do. 174 நீங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட நோ மேட்டர் வாட் 174 நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க, லைட்ல முதுகுல வந்து டின்ன கட்டி கடல்ல இறக்குனாங்க 226 போது. திருப்பியும் நீங்க வந்து டாஸை ஜெயிச்சு இது இன்னொன்னு என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், ஒரு கோச் வந்துட்டு அந்த இன்டர்வியூ பண்ணும்போது சொல்றாரு, யூனோ வாட் ஆக்சுவலி when we are chasing we always feel that there is 20 runs more, we are just pushed apart when we are chasing and it's a bit confusing, it becomes difficult to chase அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? I don't want to mention name, அது பர்சனலா சொல்ற மாதிரி இருக்கும், ஏன்னா என்னோட ஆதங்கத்துல சொல்றேன் நான். சோ உங்களுக்கு வந்து இந்த சேசிங் டிஃபிகல்ட்னு தெரியுது. ஏன்னா ஃபார் ஒன் ரீசன் ஐம் சேயிங், ரொம்ப சுமாரா ஆடினீங்கன்னா 180 அடிப்பீங்க சின்னசாமியில, சுமாரா ஆடினீங்கன்னா 200 அடிப்பீங்க, நல்லா ஆடினீங்கன்னா 210 அடிப்பீங்கும் போது அந்த 210 போடியா போர்ட்ல போட்டுட்டு ட்ரை அண்ட் டிஃபெண்ட். அதை நீங்க பண்ணவே. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்றது ஒரு டே கேம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், டியூ இருக்காதுன்னா. பட் அன்னைக்கு கொஞ்சம் டியூ வந்துருச்சு ஆக்சுவலி ஆர்சிபில இல்ல, கேகேஆரோட ஆடின போது டியூ வந்தனாலும் ஒன்னே சொல்றேன் பாருங்க, ஹர்ஷல் பட்டேல்ஸ் சக்சஸ் ஸ்டோரி ஃபார் ஆர்சிபி has always been on wickets which has been slightly slow and stopping. I'm not sure that people will accept what they will accept what I'm saying. அப்படிங்கும்போது அவருக்கு என்ன அந்த இண்டிப்பர்லாம் வரவே மாட்டேங்குதுங்க போது ஒவ்வொரு மேட்சும் பாத்தீங்கன்னா he is the one is bleeding runs. சோ லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆரோடயும் சரி அவங்களோடயும் சரி ரொம்ப நல்லா போட்டார் ஹர்ஷல் பட்டேல். ஆக்சுவலா ஆர்ஆரோட தான் ஸ்லோ ஆயிடுச்சு, நீங்க ஃபேவர் பண்ணீங்கல்ல டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு bowling போட்டு. சரி நான் சொல்றேன், சங்ககாரட்ட சொல்றேன், சஞ்சுட்டியும் சொல்றேன், இந்த மாதிரி பீடாக் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அந்த பிட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா வந்து ஸ்லோவா பிச்சருக்கு வந்துட்டு இருக்காரு. அவரும் இட்ஸ் நாட் அ கை லைக் தட் சுயாஷ் சர்மா ஆர் யஜுவேந்தர் சஹல் will try to beat the batsman in the air. அப்படிங்கும்போது நீங்க ஒரே ஒரு சிராஜை வச்சுன்னு ஓட்ட முடியாது. உங்களுக்கு பவர் பிளேல விக்கெட் விழலைன்னா அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ஆடி கொடுத்தாரு. கொஞ்சம் பிச்சு ஸ்லோ ஆனதுனால கொஞ்சம் அப்படி இப்படி, ஈவன் தோ பட்லர் அவுட் ஆகியும் யூ ஆர் இன் த ரேஸ் ஆல் த டைம். நோ ஒன் will say that இந்த மாதிரி it is outplayed. நேத்து பாத்தீங்கன்னா honestly speaking நான் இந்த ட்ரெண்ட்ஸ் போடுவேன், 6 ஓவர்ல இவ்வளவு இருக்கணும், 10 ஓவர்ல இவ்வளவு இருக்கணும்னு.
200 வந்த உடனே எனக்கு 100% தெரியும் சிஎஸ்கே சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு. நான் போட்ட அந்த தேரியில பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேஸ்லயும் 15ல இருந்து 17 ரன் கம்மியாவே இருந்தாங்க போது. இப்ப ஆர்சிபி நீங்க யோசிச்சு பாருங்க, செகண்ட் இன்னிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸோட டாஸ் வின் பண்ணி நீங்க செகண்ட் நீங்க ஆடினீங்கன்னா எப்படியும் அந்த 5 ஓவர்ல பால் அலையும். நீங்க சரத்பாபுட்ட மாட்டி 17 for 2 ஆனீங்கன்னா அந்த மேட்ச் கோவிந்தாயிடும். சரி, ஓகே பீடா, உங்களுக்கு கான்டெஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பை தி வே நம்மளே பேசிட்டு இருந்தா நம்ம 2 பேரும் கிரிக்கெட் பேசினா நிறுத்துறது யாரு? அது நம்மளே நிறுத்திக்க முடியாது. என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம 2 பேரும் கிரிக்கெட் பேசிட்டே இருப்போம். பட் இது பேசிக்கலி கான்டெஸ்ட். அகைன் ரிமைண்டிங் தி ஆடியன்ஸ், ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்னு ஹேஷ்டாக் ட்விட்டர்ல போட்டுட்டு அதுல உங்க கொஸ்டின்ஸை கொடுங்க. நிறைய பேர் வந்து நேத்து நாங்க ஜெயிச்சது ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் ஓவரா பண்றீங்க. எனக்கு ஒரு சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. கொஸ்டின்ஸ் பெஸ்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி கிங்ஸ் 11 கேமுக்கு நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கும் சிஎஸ்கே கேமுக்கும் 2 டிக்கெட் ஆஸ் யூஷுவல் கொடுக்க போறோம். பட் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஆக்சுவலி ஆப்வியஸ்லி ஹேட்டர்ஸ். அது எப்படி ஹேட்டர்ஸ் ஆறாங்கன்னா, சிஎஸ்கே லவர்ஸ் இன்னொரு டீமோட ஹேட்டர் ஆயிடுறாங்க நம்ம ஒருவேளை ஜெயிச்சோம்னா. எனக்கு வாட் சர்ப்ரைசஸ் மீ பி டாக்ஸ், நீங்க தயவுசெய்து எங்களை ஹேட் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஜாலியா சிஎஸ்கே has got some of the best fans. they are the most blessed team in the competition probably. ஆர்சிபிக்கு அப்புறமா அவ்வளோ, ஐ மீன் ஆர்சிபி சிஎஸ்கே டுகெதர், மும்பை இந்தியன்ஸ் இவங்க டாப் டீம்ஸ். என்ன கேட்டோம், ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு நாங்க இதுவா கேட்டுலையே, ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல், விசில போடாம போல்னு சொல்லலையே, சும்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னோம். எஸ், ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி 2 டீம் நாங்க 2 பேரும் விளையாடும் போது one team has to come on top. We came out on top. In fact, உங்க தல தோனி போல வருமா? அவரே சொல்லியிருக்காரு, சென்னையில எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் the knowledgeable சென்னை crowd. அவங்கள மாதிரி குட் கிரிக்கெட்டை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு 1000 வாட்டி சொல்லியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. ஏன் 1999ல பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச போது நான் அந்த டெஸ்ட் கிரௌட்ல உட்காந்துருந்தேன். பாகிஸ்தான் டீம் வசீம் அக்ரம் தலைமையில அந்த கிரவுண்டை சுத்தி நடக்கும் போது எழுந்து நின்று கைத்தட்டின கூட்டம் அது சென்னை கிரௌடு. அந்த கூட்டம் எப்படியா? இன்ஃபேக்ட் ரீசெண்டா நாங்க ஆர்ஆர் சென்னையில ஆடும்போது கூட ஒரு சில பேர், ஒரு 10ல இருந்து 100 பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது, நல்ல கிரிக்கெட்டுக்கு எஸ் சிஎஸ்கே வந்து அதை ஏர்ன் பண்ணிருக்காங்க. அது ஒரு எமோஷன். பட் ஆனா அது நல்ல ஒரு ஃபேண்டம்யா, அது ஒரு அப்பேற்பட்ட கூட்டம், அப்பேற்பட்ட ஒரு நாலேஜபிள் கிரௌடியா. சொல்லுங்க பீடா. இப்போ நான் மோயின் கானோட தான் ஒர்க் பண்ணேன் பிஎஸ்எல்ல. அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, ஏன்னா நானும் அந்த கிரௌட்ல உட்காந்து மேட்ச் பார்த்தேன் உங்களை மாதிரி 1999ல. அவர் சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இப்போ எனக்கு பிளேயிங் டேஸ்லாம் முடிஞ்சு போச்சு, என்னோட இது குவிட் பண்றதுக்குள்ள, என்னோட ப்ரொஃபஷனை குவிட் பண்றதுக்குள்ள ஒரு தடவை ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஒரு கெப்பாசிட்டியில அந்த ஐபிஎல்ல இந்த மாதிரி வந்து சென்னை கிரௌட்ல நான் வந்து அங்க உட்காந்துட்டு அந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஓடும்போது இப்படி இப்படி கை தட்டினே ஓடி இருக்காங்க. அவர் கை தட்டும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லா கிரௌட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் எழுந்து கை தட்டி பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வெல் டன் அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பயங்கர வருத்தம் நேற்று சிஎஸ்கே தோத்தல. ஏன்னா நேற்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா 12 பாயிண்ட் போயிருப்பாங்க, பிடிச்சிருக்க முடியாது, அடுத்த மேட்ச் ஹோம் கேம். ஸோ இப்போ நான் என்ன போட்டேன், வெல் பிளேடு, ஃபென்டாஸ்டிக் ப்ரொஃபஷனல் அப்ரோச் பை ராயல்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுங்க, பட் அடுத்தவன் ஜெயிச்சானா ஆல்சோ பிரைஸ் them because they also want to win. நமக்கு பிடிக்கும்ன்றதுனால அவங்க விட்டு கொடுத்துட முடியுமா நமக்கு? ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன மேட்ச் தோத்தும் போது வீடியோவே போடல, ஒருவேளை மேட்ச் ஜெயிக்கவே இல்லைன்னா நீங்க சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா அப்படின்னா, யோ 3 வருஷமா சிஎஸ்கே மேட்சுக்கு மட்டும்தான் ப்ரிவியூ பண்றேன் நானு. என் ஊர் மக்கள், தமிழ் மக்கள், சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் பண்றேன். என்னை பார்த்து இருந்து மேட்ச் தோத்தா, நானும் மனுஷன் தானே, ரோபோ கிடையாது. மேட்ச் தோத்தா கொஞ்சம் எமோஷன் இருக்கும். அதே மாதிரி என்னன்னா, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பபுள், ஒரு இடமா இருப்போம். மேட்ச் முடிஞ்சா ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு வீடியோ போட்டுடலாம். இப்ப மேட்ச் முடிஞ்ச உடனே நைட் வந்து தூங்கிட்டு இருந்தா அடுத்த நாள் ஃபிளைட், ஸோ அந்த டிராவல், அப்புறம் ஒரு ஷூட் போடுவாங்க, பிராக்டிஸ் இருக்கும், அதனால பண்ண முடியல. எனக்கு எங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் மேட்ச் தோத்தா. இன்ஃபேக்ட் அந்த மேட்ச் தோத்தமே நாங்க தான் அந்த எல்எஸ்டியோட மேட்ச் தோத்துட்டு பெங்களூருக்கு போயிட்டு எம்எஸ்என் கூட விராட் கோலி அவுட் எடுக்கிற டிப்ஸ் கொடுத்தாரு, ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் பாக்கல நீங்க. சரி, ஓகே. சச்சின் உபாத்யாய் சொல்லியிருக்காரு, seeing you bowl live in Chinnaswamy was a treat irrespective of the result. As a fan, I was very happy seeing you live. As a RCB fan, what a match it was, and was hoping you play well and RCB win. Glad that happened. Big fan Ashwina. Thanks Sachin. Anyway, admin questions எல்லாம் போயிடலாம்ப்பா, நாங்க பாட்டு கிரிக்கெட் ஃப்ளோல இருக்கோம். Impact Deepak __15 2 underscore. Impact players, for example Shah and Raidu, are failing to make an impact as an impact sub. Is it getting difficult for impact player who hasn't took part in the game in the first half to perform right from the word go in the second half? I'm not too sure. Dhruv Jurel impact player வந்துதான் இன்னைக்கு ஒரு permanent player ஆயிருக்காரு. Pida, your thoughts? என்ன பொறுத்த வரைக்கும், டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்போ வந்துட்டு உங்களோட ரோல், இப்போ பிருத்திவிஷாவா இருக்கட்டும், அம்பட்டி ராய்டோட ரோலா இருக்கட்டும், வாட் இஸ் தேர் ரோல்? த பிரைமரி ரோல் இஸ் பேட்டிங். அவங்க பந்த கையிலேயே காட்ட மாட்டாங்க. தேர் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் டு டூ ஆன் த ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸ் ஆஃப் வே தே ஆர் கோயிங் டு பேட். இப்போ ஒரு சிலர் இப்போ எந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் கேள்வி இவர் கேட்கிறாரு,
அந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இப்ப இந்த பிப்பை போட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த மென்டாலிட்டி நம்ம வெளியில உட்கார்றோன்ற மென்டாலிட்டி வந்துட்டு உள்ள வந்து ஆடும்போது அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியுமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் நான் சொல்றேன், கேக்குறீங்களா? அவர் பேர் ஃபாஃப் டூப்ளசி. அது ரஜினிகாந்த் பாஷால சொல்ற மாதிரி, ஐயா என் பேர் மாணிக்கம், ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி. அவர் வெளில இதுல உட்காந்து இருக்கும் போது, டக் அவுட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் பேர் மாணிக்கம், ஆனா அந்த பிப்பை எடுத்துட்டு பேட கட்டின்னு உள்ள போனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. So it is all about how you adapt yourself. கரெக்ட்டா? கரெக்ட். குட் ஆன்சர். ஆக்சுவலி த்ருவ் ஜுரல் கூட அந்த மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயரா போய் தான் அந்த கிங்ஸ் 11 கேம் அப்படியே ஹி டர்ன்ட் இட் ஆன் இட்ஸ் ஹெட். சாரி, கிங்ஸ் 11 வருது, பஞ்சாப் கிங்ஸ். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. மனிஷா கரன் @manisha_karan1. அல்லா பவுல் கொஞ்சம் நல்லா பவுல். வாட் இஸ் த லாஜிக் ஸ்ட்ராட்டஜி டு நாட் மேக் ஹோல்டர் பேட் எஸ்பெஷலி இன் சிச்சுவேஷன் வேர் குவிக் ஹிட்ஸ் ஆர் நீடட்? பிடாக், எனி தாட்ஸ் பிடாக்? லுக், இது வந்து என்ன எல்லாருமே கேக்குறாங்க ஆக்சுவலி, வை நாட் ஹோல்டர்னு. இப்போ துருவ் ஜுரல் எப்படின்னா இந்த கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி 6 அடிக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏட்டையா சிம்ரன் நெட்மயர், ஏட்டையா எப்படின்னா அவரும் அதே மாதிரி அடிக்கிறாரு. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின், he has also proved himself that he can hit sixes. அப்படிங்கும்போது there is no certain answer to this. ஏன்னா இப்போ இதுல வந்து யாரு பெட்டர் ஹிட்டர் அப்படின்லாம் நீங்க யோசிக்க முடியாது. இப்போ தேவதத் படிக்கல் இஸ் ஒன்லி கை. அவர் எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கிளாசி பிளேயர் மோல்டு. இப்ப இதே வந்து ஒரு நம்பர் 7ல ஒரு தேவதத் படிக்கல நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு ஹோல்டர் இறக்கலன்னா மேபி we can scrutinize this-ங்கும் போது, இப்ப நான் சொன்ன அந்த பிளேயர்ஸ், இப்போ ஏட்டையா, துருவ் ஜுரல், ரவி அஸ்வின் அப்படிங்கும் போது they can equally hit big sixes போது எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல, to be honest with you. ஓகே, வாய்ஸ் லேக்ல கொஞ்சம் வந்துச்சு, அதனால எனக்கு கேட்கல. எனிவே, ஐ மீன் ஆன் தி அதர் ஹேண்ட் இட்ஸ் ஃபிளிப் சைடு தானே. எப்பவுமே T20 கிரிக்கெட் மாதிரி there is a great opportunity for hindsight. இல்ல, ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே இது நடந்துதான் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி, அதுவும் இப்ப என்ன ஆயிடுச்சு, பிகாஸ் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் அண்ட் கிரிக்கெட் டாக்ஸ் இஸ் சோ பாப்புலர் ஆன் சோஷியல் மீடியா, எல்லாருமே கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் பீயிங் தேர், தென் அண்ட் தேர், நோயிங் யுவர் பிளேயர்ஸ் இன் அண்ட் அவுட், அந்த சிச்சுவேஷன்ல யாரை பேக் பண்ணலாம். ஒன்றும் இல்ல, சங்கா கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார், ரியான் பராக் சம பிளேயர், he always has our backing. நான் இப்போ சொல்றேன், ரியான் பராக் இஸ் a wonderful cricketer. சும்மா இதே நான் எத்தனையோ பேரை சொல்ல முடியும். 20 years back so many players I can tell you who couldn't perform for a long stretch of time. அவங்கள பேக் பண்ணி அவங்க எங்கேயோ மேல வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன ஆகுது, சும்மா சோஷியல் மீடியால அந்த பையன் அவன் he wears his confidence on his sleeves. அவன் கான்ஃபிடென்ட்டா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்றான், ஏதாவது ஒண்ணு பண்றாங்கிறதுக்காக அவனோட கான்ஃபிடன்ஸை உங்களுக்கு பிடிக்கல, அதனால அவனை வச்சு குழைக்கிறது ரொம்ப தப்பு. அவன் ஆப்வியஸ்லி இன்னொன்னு ஒரு 21-22 year old சின்ன பையங்க அவன். he is playing at number 6, number 7. It's not easy for a 21-22 year old opening the batting or batting at number 3 is very different than batting as a finisher. இது நான் பேட் பண்றேன் சொல்லுங்க. இல்ல நீங்க கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொல்றது நான் சொல்றது பெட்டரா இருக்கும், because it's part of your team. One of the cleanest strikers of the cricket ball. Unfortunately, இப்ப நானே ஒரு ஸ்டாட்ஸ் மேன். இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல எழுதுவாங்க, யோ ஆவரேஜ் பாரு, ஸ்ட்ரைக் ரேட் பாரு. எஸ், யூ ஆர் ரைட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் நாட் டெலிவர்ட் as much as is expected from him, but is one of the cleanest strikers. +7 on the field. அதாவது நீங்க ஃபீல்டிங் நீங்க எடுத்து போடுறது ஒரு நேத்திக்கே உங்களுக்கு ஒரு கேட்ச் ஒன்னு ட்ரை பண்ணல. ஒண்ணுமே சிம்பிளா சொல்றேன் பீடா, ஹோல்டர் பத்தி இப்ப உங்க கேட்டாங்க, அதான் சொன்னல. எதுக்கு சொன்னா, இன்சைட்ல இருந்து என்ன அவங்களோட பிளான் நமக்கு தெரியாது. சோ அவுட்வர்ட்ல இருந்து என்ன கெஸ் பண்றோம், எது நடக்குது, எது ஒர்க் ஆகுதுன்னு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேனே மேட்சை பாக்குறாங்கன்னா தே ஃபாலோ ஒன்லி சிஎஸ்கே. RR இன்சைட் அவுட்டா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ அன்னைக்கு மேட்சா சிஎஸ்கேயோட மேட்சை பார்க்கும்போது மட்டும் ஒரு குறைய சொல்லிடுவாங்க. அதை இன்சைட் அவுட்டா ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆஃப் சீசன் என்ன பண்ணிருக்காங்க, ஹோல்டர் சிபிஎல் என்ன ஆடி இருக்காரு, அவரோட என்ன டீம்ல கம்யூனிகேஷன் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. However, there must be a sound reason. அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கலாம். மேபி நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டர் பேடட் அப்பா இருந்தாரு டு கோ அட் a role higher than number 4, number 5. அந்த ரோல் செட் ஆகல, உடனே அவர் இந்த மாதிரி கீழே ஆடினாங்க, யூஸ் பண்ணல. தேவதத் போனார், அவர் அடிச்ச ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ். வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் அட் ரியான் பராக். எவ்வளவு பேர் சொல்றாங்க, சென்னைக்கு ஒரு ரீசன்ட் வீடியோ இருந்து, உங்க சென்னைக்கு வந்தா பயங்கரமா ஆடிடுவாங்க அப்படின்னு. ரியான் பராக்கு ஆக்ஷன்ல ஹெவியா போனது யாரு? சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க ரேட் பண்ணாமல ஆக்ஷன்ல ஹெவியா போனாங்க. சரக்கு இருக்கு மாமா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வேணான்னு சொல்லி அமிச்சா வேற யாராவது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இத்தனை வருஷத்துல வச்சதுல he will come good. அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே பேக் பண்ணும். அது பார்க்கும்போது சில சமயம் வருத்தமா இருக்கும். சோஷியல் மீடியாஸ் இம்பாக்ட் ஆன் கிரிக்கெட்டர்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு பி மேசிவ். கிரிக்கெட்டர்ஸ் விளையாட தெரியுதோ இல்லையோ, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியுதோ இல்லையோ, கிரிட்டிசிசமையும் அதுல வர ஃபீட்பேக்ஸையும் ஒண்ணு அது தள்ளி வைக்கணும், இல்ல அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதுவே ஒரு ரோலா இருக்க போகுது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்மி. Analysis. Deepake திருப்பி வந்திருக்காரு. An analysis of Rahane selection for WTC final. Shreyas is injured and the options we had in domestic are Vihari, Sarfraz and Patidar.
Patidar is injured and Vihari wasn't in his best last season. If the venue for WTC final is India, Sarfaraz would be the best fit. இதே இந்த ட்வீட் ஹர்ஷா பகலே ஆல்ரெடி போட்டாரு. எனிவே சொல்லுங்க பீடா கருத்து. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்க நம்பர்ஸ் மேன் இல்லை, பட் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. வாட் இஸ் ரஹானேஸ் ரெக்கார்ட் இன் ஓவர்சீஸ் அக்கார்டிங் டு யூ? எனக்கு தெரியாதுப்பா. யூ நாட் அ ஸ்டாட்ஸ்மேன், பட் நீங்க அவரோட ஆடி இருக்கீங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி ரேட் பண்ணுவீங்க ஓவர்சீஸ் சேனால? என்னப்பா எனக்கு ரஹானே ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர்ப்பா. ரஹானேயோட பேட்டிங் மட்டும் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்பர்ஸ் உங்ககிட்ட இருக்காது, பட் ஹவு கன்சிஸ்டன்ட் யூ திங்க் அண்ட் ஹவு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு கிரிக்கெட்டரா என்னோட ஃபெலோ டீம்மேட்டை பார்க்கும்போது இல்ல, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் 20 அடிச்சானா 30 அடிச்சானா 40 அடிச்சானா 100 அடிச்சானான்னு பாக்குறதோட அந்த டீமுக்கு அவன் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான். when the chips are down, what does he bring to the table as a overall addition? எப்படி ரஹானே the slip fielder, ரஹானே the calm and composed guy, ரஹானே the batsman, he's always been a great teammate and a great man to, அதாவது ஒரு வாருக்கு போகும்போது சொல்லுவாங்க, உன் பக்கத்துல இருக்கிறவன் வந்து அந்த வாருக்கு போகும்போது அவனை பார்த்து கான்ஃபிடன்ஸ் வரணும்னு. Rahane has been a war person for me all my life. என்னோட கரியர் நாங்க சேர்ந்து விளையாடி இருக்கோம். So it will be very hard for me to make a judgment. இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, you are playing a WTC final in Kensington Oval against Mitchell Starc, Patrick Cummins, Nathan Lyon and a few who are ready to hunt you. இப்ப Hazelwood, நான் எப்படி யோசிப்பேன்னா, please don't think this as a harsh judgment. I want Sarfaraz Khan to be in, but not in the WTC final. I want Patidar to be in, but not in the WTC final. இப்ப எனக்கு எப்படி நான் யோசிப்பேன்னா, இப்ப ரஹானே வந்துட்டு, இப்ப ரஹானே நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன், ரியான் பராக் ஓட டொமஸ்டிக் என்ன பண்ணிருக்காரு இந்த வருஷம் பாருங்க. ரஹானே இந்த வருஷம் மும்பைக்கு டொமஸ்டிக் என்ன பண்ணிருக்காரு நீங்க பாருங்க. So what exactly was needed was people to see at this level where his confidence is back, where his body language is positive, where he believes that he can play to the highest level again. அததான் வந்து அவர் ஐபிஎல்ல கொடுத்திருக்காரு வழி. even though it is going to be a different format, ஒரு WTC ஃபைனல் போது, even though I feel very bad for someone like Sarfaraz was been pounding hundreds after 100, இப்போ இந்த WTC ஃபைனல் அப்படிங்கும்போது I would also lean on Ajinkya Rahane. I won't criticize the selection committee for this. Criticize சரி, ஓகே. நெக்ஸ்ட் I want to know. Nishant 7, Nishant P. Hi Ashna, nowadays captains gave the ball to off spinner when right-handers are at crease, but my point of view, if right-hander is going to take risk against off spinner, the chances of wicket taking also high. Yes, he can hit 1 or 2 sixes, but the chances of miss hit and top edge also high. Okay. Second comment, yesterday you took 2 right-hander wicket at the same over, Moin against Butler and Faf in Chennai and Bengaluru games. Yes, Moin gave sixes, but he took a wicket also. That is game changing in Bengaluru game. Do you feel captains overthinking about this? Interesting. Actually, off spinner ஒரு commodity கூடிய சீக்கிரம் in this format in the IPL will become extinct ன்னு நான் ஃபீல் பண்றேன். Unless and until the off spinner is extremely intuitive, well planned and very skillful. அதாவது லெங்க்ங்கிறது வந்து mandatory. அந்த லெங்க்ல போட்டு ஸ்லோவாவும் போட முடியணும், ஸ்கிட்டும் பண்ண முடியணும், டிராப்பும் பண்ணணும், ரெண்டு பக்கமும் பாலை டீவியேட் பண்ண வைக்க முடியணும். ஆஃப் ஸ்பின்னர் ஏன் அப்படின்னா, ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடும்போது இஸ் நெவர் பிச்சிங் த பால் இன் த லைன் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ். ஹார்ட்லி இட்ஸ் ஆக்சுவலி பிச்சிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப். டீவியேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் இந்த மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டே இல்ல. சோ நீங்க பாலை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா லெக் அண்ட் மிடில் பிச் பண்ணுவீங்க, இல்ல வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பிச் பண்ணுவீங்க. டீவியேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி தேர். அண்ட் ரைட் ஹேண்டருக்கு போடும்போது ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட போறீங்க. ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போடும்போது லார்ஜ்லி அட்டாக்கிங் பால் போடணும்னா அது ஸ்டம்ப்லயும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லயும் இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க ஆர்க்ல போட்டா பார்க் அவுட் வெளியே அடிப்பானுவாங்க. ஸோ ஆஃப் ஸ்பின்னரா நீங்க போடணுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஆஃப் ஸ்பின்னர், இட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் தி ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் இட்ஸ் த கேரக்டர் ஆஃப் தி ஆஃப் ஸ்பின்னர் தட் மேட்டர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஸ்பின்னர்ங்கிற வெரைட்டி மேல இல்ல, அந்த ஆஃப் ஸ்பின்னர் என்ன மாதிரி போடுறாங்கிறது. எதனால ரிஸ்க் ஸ்பின்னர் வந்திருக்காங்க பிளேல அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்அக்யூரசி. அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் போடலாம், ஒரு கூகுளி போடலாம், போத் பேட்ஸ்மேனுக்கு இன் அண்ட் அவுட் எடுத்துட்டு போக முடியும். அந்த பொட்டன்ஷியலை தான் இன்னைக்கு பாக்குறாங்க. நீங்க வந்து யூ கான்ட் பி a ஒன் ட்ரிக் போனி. கேப்டனுக்கு அந்த போலர் மேல கான்பிடன்ஸ். எப்படி கான்பிடன்ஸ் வரும்? கொடுத்தா இங்க போடுவான்டா. நேத்து ஒண்ணுமே இல்ல, ஒரு சமா பாயிண்ட் RR vs CSK கேம்ல ஆகாஷ் சிங் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் கொடுத்தாரு, தேர்ட் ஓவருக்கு வந்தாரு. தோனி வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு டீப் ஸ்கொயர் லெக்கும் டீப் மிட் விக்கெட்டோ கொடுத்தாரு. ஒரு ரெண்டு பேருக்கும் லெக் சைட்ல வச்சிருக்கேன், நீ ஒன் சைட்ல போடுன்னு கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா, ஓடி வந்து ஆஃப் சைட்ல போட்டு டமார்னு கட் அடிச்சான். 4 யசஸ்வி ஜெய்ஸ்வால் 4 அடிச்சான். உடனே தோனி என்ன தெரியுமா பண்ணாரு அப்படின்னா, ரெண்டு ஃபீல்டர் இந்த பக்கம் இருக்காங்க, இங்கிட்டு போடுறே அப்படின்னு. சோ ஒரு கேப்டன் என்ன நினைப்பாங்கன்னா, நீ அடி வாங்குறது மேட்டர் இல்ல,
எங்க ஃபீல்டை வச்சுட்டு எங்க எரர் பண்ணணும்னு இருக்கு. நீ ஒரு மாதிரி எரர் பண்ற, நல்ல பால் போட போய் ஸ்லைட் எரர் ஆயிடுச்சுன்னா ஒத்துப்பாங்க. ஒரு மாதிரி எங்கேயோ ஃபீல்ட வச்சுட்டு வேற எங்கேயோ போட்டாலும் அந்த கேப்டனால ஒத்துக்க முடியாது. அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் இன்னும் முன்னாடி போக போக கேப்டன்ஸ் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் all this will even more reduce. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ற கேப்டன்ஸ் ரைட் ஃப்ரம் த 1990s to 2020s வரைக்கும் பார்த்திருக்கேன். ஸ்பின்னர்ஸ் நீட், அதாவது ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பிளே பண்ணக்கூடாது, ஒரு பிரதர் கேரக்டர் பிளே பண்ணணும் கேப்டனா. அந்த பிரதர்ஸ் வந்து கம்மியாயிட்டே போறாங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா கேம் வந்து ஒரு ஓவர்ல மாறிடுது. 20 ரன் அடிச்சா கேம் மாறிடுது. பீடா, யுவர் தாட்ஸ்? பர்ஃபெக்டா சொன்னீங்க. இப்ப இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆஃப் ஸ்பின்னர்னா ரைட் ஹேண்டருக்கு பவுலிங் போடவே முடியாதுன்றாங்க. நான் எப்படி யோசிப்பேன்னா, மேட்சப்பை யோசிப்பேன். சூரியகுமார் யாதவுக்கு ஆஃப் ஸ்பின்னர் பவர் பிளேல போட முடியாது. ஏன்னா ஃபைன் ஸ்வீப் அடிப்பாரு, இன்சைட் அவுட் அடிப்பாரு. நிதிஷ் ராணாக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் போட முடியாது பவர் பிளேல. ஏன்னா இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப 2 ஃபீல்டர் நான் வச்சு அந்த பேட்ஸ்மேனோட ரிலீஸ் ஷாட்டை என்னால கவர் பண்ண முடியுமா? என்னால கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டில் ஐ வில் கோ வித் இட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஃப் ஸ்பின்னர் வந்துட்டு ரைட் ஹேண்டருக்கு போடுறது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுறது. அகெயின் ஐ வில் ஒன்லி சி தீஸ் திங்ஸ். அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் என்ன, who can win the battle more, இந்த ஃபீல்ட செட் பண்ணா இவனை நான் நிறுத்த முடியுமா? ஓகே, இவன் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க மாட்டான், இவன் ஒன் டைமென்ஷனல் ஃபீல்ட் செட் பண்ண முடியுமா? அந்த கன்க்ளூஷன்ஸுக்கு நான் வந்தேன்னா there is nothing called this off spinner against right handers and left arm spinners against left handers. Nonsense to me. இல்ல முரளி கார்த்திக் அடிக்கடி சொல்ற விஷயம். எனிவே ஐ மீன் அதுக்கு ஓரளவு வேல்யூ இருக்கு பீடா. சரி, அடுத்த क्वेश्चन பா. சங்கரன் பாஸ்கர். The IPL is known for its fast-paced and dynamic nature, with teams constantly adapting and evolving their strategies to stay ahead of the game. As a seasoned player, how do you stay mentally agile and make quick decisions to outsmart opponents? Interesting. Quick decisions. அதாவது IPL பொறுத்த வரைக்கும் or any T20 format, like I said, you have to keep honing your skills. உங்களோட ஸ்கில்ஸை வந்து ஹோன் பண்ணிட்டே இருக்கணும். போன மேட்ச் நான் இப்படி போட்டேன், எனக்கு இது எரரா இருந்தது, இது என் ஸ்ட்ரென்த்தா இருந்தது. You have to iron out your strengths and you have to work on your weaknesses constantly through the tournament. IPL ஒரு டோர்னமெண்ட்ல தான் you cannot rest on your laurels. The next day is a different place, different team. அப்படிங்கும்போது யூ கான்ட் ரெஸ்ட் ஆன் யுவர் லாரல்ஸ். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஆப்போசிஷன் எங்கேருந்து வராங்கன்னா, ஆடக்கூடிய டீம் வந்து வேற எங்கேயாவது வந்திருக்கலாம், அவங்க என்ன ஃபார்ம்ல வராங்க, வாட் ஆர் த ஷாட்ஸ் தே பிளே, வாட் ஆர் மை ஸ்ட்ரெங்க்ஸ், ஹவ் வில் யூ அட்டாக் மீ, இது எல்லாத்தையுமே யூ மஸ்ட் பி ஏபிள் டு டேக் அ overall bird's eye view and then prepare and stay ahead of it. You have to be prepared for what's the worst, and you also have to prepare to give your best for that particular day. It's an evolving process. I would say cricket la munadi la today I had a bad day, tomorrow will be different, the sun will rise again அப்படினு சொல்லி நிறைய அந்த thought process இருக்கும். You can keep it simple. Nowadays I think you can keep it simple, but you still have to be prepared. You can't do that. You have to evolve through a tournament. Forget about years. You don't even have months. அதாவது IPL begins March 31st. By the time you get to May, you must be an evolved player. So that's a pretty quick moment, and you have to be ready. A lot of footage watching, following games, areas of weaknesses of the batsman, and then அதாவது உங்க வீக்னஸ் என்னன்னு இன்னொரு டீம் பார்ப்பாங்க. ஸோ அதையும் பார்க்க முடியணும். So these are the ways you have to stay ahead of it, and also accept it. First accept that you cannot be good enough on that particular day. That you can be bad. You can have a bad day. Particularly I want to add on to this answer what you again beautiful ஒரு क्वेश्चन கேட்டாரு. The classical example இந்த வியூவருக்கு நான் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு ஓவர்ல சிவம் துபே வந்து ஒரு 2 6 அடிச்சாரு உங்களை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் 4 balls ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த ஸ்ட்ராட்டஜி பிகாஸ் இட் இஸ் யுவர் ஐபி. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு லென்த்தும் ஒரு ட்ரெஜெக்டரியும் அவரோட ஆர்க்குக்கு கொடுக்காம அடுத்த 4 பால் from a over that started 12 of 2. இப்ப நிறைய பேர் கிரிக்கெட் பண்டிட்ஸ் அதை பார்த்தா யோசிக்கலாம், எப்படி வந்து பியூட்டிஃபுல்லா அடுத்த 4 பால் போட்டீங்க. தட் இஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் யூனோ நீங்க இந்த லென்த் போடணும்னு நினைப்பீங்க, நீங்க மனுஷன், ரோபோ கிடையாது. சம்டைம்ஸ் யூ மிஸ் த லென்த். இவ்வளோ பர்சன்டேஜ் மிஸ் பண்ணி டமால் தூக்கி 6 அடிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். எப்படி திரும்பி வரீங்க, தட் ஷோஸ் யுவர் மெச்சூரிட்டி அண்ட் த பிளானிங் தட் இஸ் going on behind the scenes. நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ மேட்ச் பார்க்குறேன், இவ்வளோ ஃபுட்டேஜ் பார்க்குறேன். That is what some appreciation I want to give that last 4 balls. Not even talking about the wickets what you pick. And the 4 ball I was watching closely, I can see that what was going in your mind. நன்றி பீடா, நன்றி. நம்ம தான் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோமே. அடுத்த क्वेश्चन பா. Actually, I think we are close on winning awarding. How do players cope with constant travel between games in IPL, especially if there are only 2 days between matches? Very good question, Srivatsan. Okay, first of all, வந்து பாடியில வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் நிறைய இருக்கும். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸ்டில் ட்ரைங் டு கவுண்டர் தட். என்ன ஆகும்னா,
பிட்வீன் கேம்ஸ் வந்து யூ வில் ஸ்லீப் அட் 2 o'clock இந்த நைட். 2 o'clock தூங்குனீங்கன்னா திருப்பி என்னால 10-11 மணி வரைக்கும் தூங்க முடியாது. சில பேரால முடியும். 8:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். பிகாஸ் ஐ மீன் ஏர்லி ரைசர். அது முழிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்க முடியாது. தென் லஞ்சுக்கு அப்புறம் தான் நேப் எடுக்கணும். அது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே ஹேவ் டு டேக் அ ஃபிளைட். ஸோ இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடி ப்ளோட் ஆகும், வீக்னஸ், பேக் ஸ்பாசம்ஸ் வரும். அண்ட் மோரோவர் ரெக்கவரி, ஸ்விம்மிங் இஸ் மேண்டேட்டரி. இன் பிட்வீன் நீங்க வெயிட் செஷன், ட்ரைனிங் செஷன் பண்ணியே ஆகணும், ப்ராக்டிஸ் செஷன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஐஸ் பாத்ஸ், ரெக்கவரி, ஒரு மசாஜ், குட் டயட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெரி வெரி குட் ஸ்லீப். பாடி ப்ளோட்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அந்த ப்ளோட்டிங் ஆகும்போது திருப்பி இறக்கின்னு வருதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன பிடா சிரிக்கிறீங்க? என்னன்னா 2008ல இதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 70 நாள் விண்டோலாம் கிடையாது. 2008 2009லாம் இன்னைக்கு ஆடுற நாளைக்கு ஓடுற, நாளைக்கு பிராக்டிஸ், நாளைக்கு மேட்ச், ஃபிளைட்டு. இப்போ என்ன பண்ணாரு, பக்கத்துல வந்து ஒரு கோச் உட்காந்தாரு, டே மேட்ச் சிஎஸ்கேவோட கண்ணாடி போட்டுட்டு இருந்தாரு, கருப்பு கண்ணாடி போட்டுன்னு கிளீனா சொன்னாரு, 10 ஓவருக்கு அப்புறம் எழுப்பாதன்ட்டாரு. இப்போ நான் என்ன பண்றேன், ரெய்னா அவுட் ஆன உடனே யோசிச்சு பாருங்க, ரெய்னா அவுட் ஆடுற அந்த 2008 சார் ரெய்னா அவுட் சார், கண்ணாடி கேட்டு திட்டினார். யோ 10 ஓவர் வரைக்கும் எழுப்பாதுன்னு சொன்ன, நைட்டு தூங்கலன்னு எவன்டாவன் அப்படி சொல்லி திருப்பி கண்ணாடி போட்டு தூங்க ஆரம்பிச்சார் பாருங்க. இது வந்து நான் சொல்றது எக்ஸாஜரேஷனோ இப்போ எல்லாரும் சிரிக்கணும்னு கிடையாது, உண்மை இது. கருப்பு கண்ணாடி போட்டு தூங்கிட்டாரு, அடிச்சுட்டாருங்க. என்ன எழுப்பாதன்னு சொல்றேன், நீ எழுப்புற அப்படின்னு. ஸோ ஈஸியா எல்லாரும் சொல்றாங்க, இம்பாசிபிள். நீங்க உங்களுக்கு ஸ்லீப் இல்லைன்னா நீங்க என்னதான் பிசிக்கலி ஃபிட் எப்படி இருந்தீங்கனாலும் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட். பியூட்டிஃபுல் क्वेश्चन. கிரெகரி கிங் சொல்லுவாரு, கிரெகரி கிங் எது இல்லையோ மேட்சுக்கு அடுத்த நாள் டிராவல் பண்றோம்னா ஸ்விம் சூட் கேரி பண்ணுங்க, ப்ளீஸ் கேரி தி ஸ்விம் சூட் அப்படின்னு ரெண்டுத்தையும் போட்டு விட்டுறாரு மெசேஜ்ல. அதை எது கேரி பண்ணி அவன. கிரெகரி கிங் நம்ம சிஎஸ்கே ட்ரெயினர். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. அட்மின், ஹவு டு பிளே? இது முடிஞ்சிருச்சுப்பா. Natural stroke makers like Sanju, Josh, Tripathi, Markram, etc. have not been among strengths lately. Signs of sluggish tracks or something else? P-Dog, ஒரு bird's eye view கொடுங்க. என்னால இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சஞ்சுலாம் இஸ் நாட் ஸ்ட்ரகிளிங். 10 பால்ல 7 அடிச்சு அவுட் ஆல. அதே மாதிரி ஜாஸ் பட்லர் திருப்பி பிளிஸ்டரிங்கா ஸ்டார்ட் பண்ணாரு டோர்னமெண்ட்டை. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 மேட்ச் குவைட்டா போயிருக்காரு. ஐடன் மார்க்ரம் வந்த உடனே ஒரு டமால் ஒரு 50 அடிச்சாரு. இன்னொன்னு நான் சொல்றேன், when you are playing or trying to play high risk cricket, thinking about 200 is par score, thinking about the team. நேத்து கூட சங்கா ஒரு வீடியோ போட்டாரு, thinking about the team. You bat for the team, not for yourself. When you do that, you will make mistakes. நீங்க இந்த ஃபார்மேட்ல 10 மேட்ச்ல 7 சக்சஸ், தட் இஸ் 40 பிளஸ் ஸ்கோர்ஸ் ஆர் 30 பிளஸ் ஸ்கோர்ஸ், highly impossible, particularly lot of people putting the strike rate constant in your head. T20ல நீங்க 10 மேட்ச்ல 5 மேட்ச் 30 பிளஸ் ஸ்கோர்ஸ் அடிச்சாலே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தாதாங்கும் போது இந்த 10ல 7 அடிக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இன்னொன்னு என்னன்னா, ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர், சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு 2 மேட்ச் குவைட்டானா because the expectations are very high. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் ரன் அடிக்காத மாதிரி தெரியுதே ஒழிய they're not having a real bad tournament. The format ரொம்ப cruel. ஒரு சீசன்ல 3 மேட்ச் ஹை இம்பாக்ட் கொடுத்தா 6 பாயிண்ட் பா, அவ்வளவுதான்ப்பா. அந்த ஹை இம்பாக்ட் தேடி தான்ப்பா பார்க்கணும். பாயிண்ட் தான் கணக்கு. இந்த 2 பாயிண்ட்ரா, 2 பாயிண்ட்டுக்கு வழி சொல்லு அப்படிங்கிறது தான் கதை. சரி, அட்மின் நெக்ஸ்ட். Hi Ashanna and Prasanna sir, why do on paper good teams like SRH and DC struggle to get wins when they have potential match winners like Bhuvi, Marsh, Nokia, Markram, Warner and lot of others who could individually win the games for their team? Sorry, who could? அது சேர்ந்து ஒரே ஸ்டேட்மென்ட். அதான் நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் which I rated that as a good side, I still rate them as a good side. கோர்னு பாத்தீங்கன்னா என்ன கோர்? ஆண்ட்ரிக் நார்கியே, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். இந்த 3 பேரும், இந்த 3 பேர் 12 ஓவர். ஐ எம் ஷூர் தட் ஆஷ் நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ஓவர்ல எனி ஆஃப் தீஸ் கைஸ் கேன் ரியலி கிரியேட் an impact. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், you have to make sure you got a strong top 5 that is delivering. ஒன்று என்னன்னா, வார்னர் is unfortunately has to play 15 overs to take the team to safety like what Shikhar Dhawan is doing. ஆனா அங்க உங்களுக்கு என்ன, டெல்லியில இதுல பஞ்சாப் கிங்ஸ்ல எல்லாரும் கண்ணுல கருப்பு துணி சுத்திட்டு வராங்க. சோ ஈஸியா போயிடுது ஷிக்கர் தவானுக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துன்னு வரணும், சம்மன் லைக் ரோமான் பவல், ஈவன் தோ இஸ் நாட் பர்ஃபார்மிங், அவர் எப்படி உள்ள எடுத்துன்னு வர முடியும்? இப்ப டிசி ஒரு டாப் 5 பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பிருத்வி ஷா இஸ் நாட் பர்ஃபார்மிங். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன் டைமென்ஷனல், யாராலையும் இந்த 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியாது. SRH ஆல்ரெடி இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்டதுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். they are not trying to use their resources properly. இப்ப ஹாரி ப்ரூக்குங்கிறவரு நம்பர் 3ல தான் T20 வந்து set it on a blaze. எங்க போனாலும்
இங்கிலாந்துக்கு ஆடினாலும் சரி, வைட்டாலிட்டி பிளாஸ்ட் ஆடினாலும் சரி, பிஎஸ்எல்ல பாகிஸ்தான்ல நம்பர் 5 ஆடி இருக்காரு. ஈவன் தோ தி விக்கெட்ஸ் ஆர் ஈவன் மோர் ஈஸியர். ஸோ இட்ஸ் நாட் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்பின் மேட்ச் பெற்று ஹாரி ப்ரூக் அவுட் பண்றாங்கன்னா அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனிங் இறக்கிட்டு இதுல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவரு நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ப்ரமோட் பண்றீங்க. பட் ப்ரொஃபஷனல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லைக் மயங்க் அகர்வால் அண்ட் அபிஷேக் சர்மா, யூ ஆர் டிமோட்டிங் ஹிம் டு 6. இதுல ஹை ரிஸ்க் என்னன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு, நம்பர் 6லயும் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சொல்றீங்க புவி, மார்க்ராம், கிளாசன் இந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் வச்சு ஏன் தோக்குறீங்கன்னா, நீங்க இருக்கிற மேட்ச் வின்னர்ஸ் ஒரு சில சமயம் உங்களை காப்பாத்தலாம், ஒரு சில சமயம் இந்த மாதிரி நீங்க பேட் டெசிஷன் 145 they are chasing against Delhi Capitals. Had they gone with the proper order, there is a good chance they would have utilized the resource. அவங்க என்ன பண்ண, ஹாரி ப்ரூக் நீ 14 மேட்ச் ஃபெயில் ஆகு, நான் கவலையே பட மாட்டோம், உனக்கு ஸ்பின்னே போடட்டும், கவலையே பட மாட்டோம், நீ நம்பர் 3 அதை தான் நீ ஆட போற, நீ நம்பர் 3 நீ ஆடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஐ எம் நாட் ட்ரைங் டு கெட் தி கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் ஆஃப் போத் அபிஷேக் சர்மா who is the top run scorer for them last year to bat at number 6 and expect him to perform. சிம்பிள் as that. அதனால தான் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன், என்னதான் காம்பினேஷன் இருந்தாலும் ரிசோர்சஸ் சரியா யூஸ் பண்ணலன்னா இதுதான் நடக்கும். எனக்கு ஒன்று பல வருஷமா தெரியும், 3-4 வருஷமா ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இது ப்ராபப்லி த பெஸ்ட் ஆன்சர் தட் யூ கிவன். அதான் அட்மினே வந்து கை தட்டிருக்காரு. சரி, எனிவே நெக்ஸ்ட் கொஸ்டின். குர்னூர் பிரார் debut for PBK's opening the bowling right arm seamer for Punjab. Your thoughts, P-Dog? நல்லா போடுவாரு. எனக்கு எப்பவுமே என்னன்னா வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த மாதிரி பிராரு, அதுக்கப்புறம் வந்து இந்த வைஷாக் விஜயகுமார், அதே மாதிரி ஆர்சிபியில் சோனு யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவுட் ஆடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ஐபிஎல் தான் வந்து இந்த கிரிக்கெட் லேண்ட்ஸ்கேப்பை இன்னும் மாத்திருக்கு. ஆஃப்டர் 83ல வந்து இந்தியா வந்த வேர்ல்ட் கப். ஓகே, நானும் வந்து கிரிக்கெட் ஆடினா எனக்கும் வந்து ஒரு பொழப்பு இருக்கு அப்படின்றத காமிச்சது ஐபிஎல். நவ் த உமன்ஸ் ஐபிஎல் இஸ் ஆல்சோ கம்மிங் போது இந்த இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து ரன் அடிச்சாலோ இல்ல வந்து நிறைய விக்கெட் எடுத்தாலோ நான் பயங்கரமா சந்தோஷப்படுவேன். ஐ விஷ் ஹிம் வெரி வெல் ஹியர் பிகாஸ் ஐ ரேட் தட் பாய். Okay, as per some reports, IPL franchises offer INR 50 crores to convince top 6 England cricketers to quit international cricket. Is this the future? Will cricket go club franchisee like football with international break? Srivatsan at Srimad. லுக், எனக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னா எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு இசிபி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து டு அலோவிங் த பிளேயர்ஸ் டு பிளே இன் ஐபிஎல். அந்த கிராட்டிடியூடுன்றதா ரொம்ப இதுவாக இருக்கணும். இப்போ நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானோட ஒரு சி டீம் வச்சு ஆடிட்டு இருக்காங்க, கம்பீட் பண்றாங்க, தே பிளேயிங் வெல். இன்ஸ்பைட் ஆஃப் தட் தேர் சென்டிங் ஆல் தட் பிளேயர்ஸ் ஹியர். நமக்கு அந்த கிராட்டிடியூட் இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு ஐ டோன்ட் ரியலி பிலீவ் இன் தீஸ் திங்ஸ். ஏன்னா when the board members are allowing their players to come and participate here from all countries, there is no need of something like this that is been the talking point everywhere. எதுக்காக தேவையே இல்லையே, அவங்க தான் அலோவ் பண்றாங்களே. நான் எப்படி யோசிப்பேன்னா, when the standard of cricket is going up and up, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் மாதிரி ஆட ஐபிஎல் இன்னும் ஒரு 3 வருஷத்துல இருக்கும்போது ஒரு ஐசிசிஏ வந்துட்டு இதுல கேட்கறது கொஞ்சம் தப்பு தானே. எல்லா லீகுக்கும் வந்து எல்லாரும் லீக் வச்சிருக்காங்க, பிஎஸ்எல் இருக்கு, சிபிஎல் இருக்கு, பிக் பிளாஷ் லீக் இருக்கு. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு விண்டோ கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஐம் நாட் கம்பேரிங் எனி லீக் வித் அதர், பட் இந்த லீக் இட்ஸ் a mother of T20 லீக்ஸ்ங்கும் போது there is chance that it may expand to 12 teamsங்கும் போது ஐசிசி கொஞ்சம் யோசிச்சு, ஓகே 70 நாள் ஆனப்பா, இன்னும் நீ வந்து இது பண்ணிக்கோ, ஒரு 14 டீம் ஆக்கி 2 குரூப்பா பிரிச்சு ஒரு 55 நாளா பண்ணி எந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணா லீகும் நடக்கும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் சர்வைவ் ஆகும். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டு பி டாக். ஐ மீன் இதுல நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்கு, என்னால தொட முடியாது எக்ஸிஸ்டிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். பட் பிளேயர்ஸ் வந்து அட் எண்ட் ஆஃப் தி டே பிளேயர்ஸ் பிளேயிங் டைம் வந்து ரொம்ப லிட்டில். there is a lot of challenges facing the cricketing fraternity at this point of time. எந்த டைரக்ஷன் போகுதுங்கிறத next 2 years காட்டி கொடுத்துரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Should teams be granted extra point if they make double over against a team? Creates new rivalries that could make IPL big in the future, because some phases of teams are about to retire in few years. Losing team -1, winning team +1x run rate, KKR, RCB. P-Dog, that's a very interesting question, P-Dog. First of all, எனக்கு திருப்பி போடுங்க, எனக்கு சரியா புரியல இந்த क्वेश्चन honestly speaking. அதான் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன், பவன் குமார் at me பவன் ஃபீனிக்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீசன்ல ரெண்டு மேட்ச் ஆடுறாங்க ஒரு டீம், RR CSK, அது விட்டு அது வேணாம், அது வச்சா நம்ம ஒரு டச்சிங் பாயிண்ட் ஆயிடும். KKR RCB 2 வாட்டி KKR RCB அடிச்சிட்டாங்க. ஸோ 2 வாட்டி அடிக்கும் போது தட்ஸ் டூயிங் a double over the other team. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு. டெரிஃபிக் கொஸ்டின், சம் கிரேட் கொஸ்டின்ஸ் கமிங் இன் டுடே.
இல்ல இது இது நான் எப்படி யோசிப்பேன்னா, போனஸ் பாயிண்ட் கொடுக்கறத தவிர, ஏன்னா அது வேற மாதிரி போயிடும். ஒருவேளை இப்ப ஆர்சிபி அண்ட் கேகேஆர் தே ஆர் வையிங் ஃபார் அ பிளே ஆஃப் ஸ்பாட், ஐ வில் கிவ் தட் டு கேகேஆர் பிகாஸ் தே பீட்டன் தம். நைஸ் நைஸ். இது வந்து விஜயசாரியில் நடக்கும். விஜயசாரி, சையத் முஸ்டாக் எல்லாம் முன்னாடி நடக்கும். ஹெட் டு ஹெட்னுவாங்க. ஹெட் டு ஹெட்ல யார் வின்னோ அவங்க போயிடுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் 5-6 இருக்கும். சேம் பாயிண்ட்ஸ்ல டை ஆயிருந்தா ஹெட் டு ஹெட். ஹெட் டு ஹெட்டும் ஒரு மாதிரி மாறி இவன் பீட்டன் அவன் பீட்டன் இவன் இருந்தா என்ஆர்ஆருக்கு அப்புறம் தான் போவாங்க. ஆக்சுவலி ஹெட் டு ஹெட் இஸ் நாட் அ பேட், இட்ஸ் a good answer. பட் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு பீடாக். என்னன்னா, நாட் ஆல் டீம்ஸ் ஆர் பிளேயிங் எவ்ரிபடி ட்வைஸ். ஒரு சில டீம் ஒரு டீம் ஒரு வாட்டி தான் ஆடுறாங்க. அது ஒரு ப்ராப்ளம். when we get back to 2-2-2-2 against each team, then I think it's a realistic possibility. head to head பார்க்கலாம். actually it's a fair, I mean extra point கொடுக்கறதும் head to head பார்க்கறதும் ஒண்ணு தானே, ரெண்டு பேரும் டை அப் ஆனா. பட் ஒரு டீம் ரெண்டு வாட்டி, I mean again, yeah, so I think எப்படி எடுத்துக்கணும் தெரியல, but it's a very interesting question. well done பண்ணலாம். இதுல இன்னொன்னு என்ன ஆகும்னா, இப்போ இன்னொரு சினாரியோ கொண்டு வரேன். ஒரு டீம் வந்து 6 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 12 பாயிண்ட். ஆனா அந்த 6 மேட்ச்ல they have beaten 3 teams twice ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் கணக்குப்படி என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா 15 பாயிண்ட். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு 7 மேட்ச் ஜெயிச்சவனோட கூட போயிட்டு உள்ள போயிடுவான். இல்லப்பா, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா. ஆக்ஷன் டைனமிக்ஸ், இப்ப ஆக்ஷன் டைனமிக்ஸே மாத்துது. சடனா நீ இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கிங் an overall டீம், டேய் இவனை அடிக்கிறதுக்கு டீம் ஏடா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்ல போவல. So it changes the dynamics. நீ 3 டீம் ரெண்டு வாட்டி அடிச்சா போருமே, அப்படியே ஒரு மாதிரி டிஃபரெண்டா மாறுது. It's giving more for the viewer and the. ஆனா 7 ஜெயிச்ச ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூல்னால 6 ஜெயிச்சவன் போறான்னா கொஞ்சம் வந்து ஒரு அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பர்டிகுலரா டேக் சிஎஸ்கே இன்டு கன்சிடரேஷன். 7 சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, எவனோ ஒருத்தன் பின்னாடி வந்து 3 டீம் 2 தடவை அடிச்சு அவன் போயிட்டான்னா ரணகலமே நடக்கும். அதுக்காக சொல்றேன், innovation is the only thing that will keep us all moving forward. பீடாக் நான் சொல்றேன், innovationல ஒண்ணும் தப்பு இல்ல. இட்ஸ் கீப்பிங் எல்லாருக்கும் ஒரு திங்கிங் ஹேட் போடுற மாதிரி ஆயிடுது இல்ல. சிட்டிங் அட் தி ஆக்ஷன் டேபிள், எவரிபடி பிகம்ஸ் அக்கௌண்டபிள். சடனா ஓனர் கேட்பான், ஏ என்னத்துக்கு நீ எல்லா மேட்சும் ஜெயிக்கிற, 4 டீமோட 2 வாட்டி ஜெயியா போதியா, இல்ல 3 டீமோட 2 வாட்டி ஜெயியா போதியானோ. வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், and we are done after this. Despite scoring huge amount of runs in Indian domestic circuits, players like Sarfraz Khan and few others have struggled to make a mark at the IPL stage. That the standard of Indian domestic circuit is a bit lesser compared to that of the IPL. At Ragul 18 RK. Oh, serious question. And then in such cases, will IPL be the only criteria to make it to the national team? And what will be the case of players who score huge amount of runs in domestic but unable to shine in the IPL? P-Dog. Tremendous question இது, honestly speaking. பட் ஒன்னே இவர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் கேட்ட கேள்வி கரெக்ட். ஐ வுட் ஸ்டில் சே சர்ஃப்ராஸ் கான் இஸ் a good player in white ball cricket, but is not someone who makes the same kind of impact when he wear the white t-shirt and play for 4 days in red ball cricket. இவர் வந்து பீஸ்ட் ரெட் பால் கிரிக்கெட்ல. ஏன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பவர் ஹிட்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் T20 கிரிக்கெட்ல. ஓகே, இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். அவரோட நீங்க முதல் வருஷம் ஆர்சிபியில ஆடினதுல இருந்தும் பாத்தீங்கன்னா, அவர் இந்த ஸ்கூப், இந்த அப்பர் கட்டு, பேக் ஃபுட் போய் கட்டு அடிப்பாரு ஒழிய டவுன் த கிரவுண்ட் பெருசா 90 மீட்டர் 100 மீட்டர் 6 அடிக்க மாட்டாரு. பட் ஸ்டில் இஸ் எஃபெக்டிவ். அத நிறைய டீம்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் பிஹைண்ட் அம்ப்ரலா ஃபீல்ட் செட் பண்ணி அவருக்கு ஹார்ட் லென்ஸ் போட்டு இது பண்றாங்க. இதே நீங்க ஹார்ட் லென்ஸ் நீங்க அந்த மாதிரி போட முடியாது இதுல ரெட் பால் கிரிக்கெட்ல. அதையும் பேக் ஃபுட் போய் நீங்க கட் அடிப்பீங்க, புல் அடிப்பீங்க. ஸோ அந்த டைமென்ஷனே உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்படிதான் யோசிக்கிறாங்க, ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் இதோட ஜாஸ்தியா, ஐபிஎல் ஃபார்மேட்டே வேற, அந்த ஃபார்மேட்டே வேறங்கும் போது யூ கேனாட் பிளேம் சர்ஃப்ராஸ். என்ன பொறுத்த வரைக்கும் he should only be considered on what he has done for Mumbai in Ranji Trophy. அதுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். in a WTC final I would always want Rahane. அதுக்கப்புறம் இருக்கிற சீரீஸ்ல I am really sincerely praying to the God that Sarfraz makes it to the test squad. Okay, without getting into names, ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, we confuse formats. இந்த ஃபார்மேட்ல இருந்தா அது, அந்த ஃபார்மேட்ல இருந்தா இது, இதுக்கு இருந்தா அது, அதுக்கு இருந்தா இது, அப்புறம் ரீசன்சி பயஸ். இப்போ ஒன்று நடந்தா உடனே அதுல we catch on to that. ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பீடாக், இந்த மாதிரி பேசும்போது நம்ம வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டை எதுக்கு, ஐபிஎல் எதுக்கு அப்படின்னு சரியா பயன்படுத்துறது இல்லை. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்கு. அதாவது ஒரு டொமஸ்டிக் சீசன் நீ விளாடணும்னா போய் ராய்ப்பூர்ல உட்காரணும், போய் ராய்ச்சூர்ல உட்காரணும், போய் வயநாட்டுல இருக்கணும், போய் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு போகணும், ஹோட்டல் சுமாரா இருக்கும், பிசியோ லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நாட் த சேம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அ பிளேயர், ஹேஸ் டு புட் இன் த ஹார்ட் யார்ட்ஸ்.
4 நாள் மேட்சுக்கு அப்புறம் 3 நாள் தான் பிரேக் கிடைக்கும். சரியா அதுல ஒரு நாள் நீங்க டிராவலும் பண்ணணும். இது எல்லாம் பண்ணும்போது அந்த பிளேயரோட ரிசால்வ் வெளில வருது. அண்ட் டு டூ திஸ், முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சீசன் ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், 1000 ரன்ஸ் அடிப்பான். செலக்டர்ஸ் உடனே என்ன சொல்லுவாங்க, இன்னொரு சீசன் பார்ப்போம் அப்படின்னுவாங்க. அதை தள்ளி போடுறதுக்கு இல்ல. They want to see the consistency. They want to see the discipline. They want to see the work ethics. They want to see the hunger of the player. டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து எப்படின்னா, அது அந்த இது மாதிரி தங்கம் மாதிரி. தங்கம் எடுக்கும் போது அந்த அளவுக்கு மின்னாது. அது பாலிஷ் கிலீஷ்லாம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணா அதோட மின்றதே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் வந்து ஒரு ஆளோட கிரிக்கெட்டை மட்டும் இல்ல, கேரக்டரை மட்டும் இல்ல, அவங்களோட என்டையர் நேச்சரையே வந்து இட் மோல்ட்ஸ் இட். அதனால தான் சுனில் கவாஸ்கர் கூட இப்போ ரீசெண்டா ஒன்று சொன்னார். அந்த பையன் முகேஷ் குமார் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுனா, ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அவன் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச் முடிஞ்ச உடனே அவன் ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு இன்ஜூர் ஆறவங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனா என்ன அதோட டிமாண்ட்ஸ்னு. சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் தான் வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் ஈவன் மோர் ரூத்லெஸ். 12 months a year நீங்க ரோட்லயே இருக்கணும். 12 months a year you have to heat in hotels. 12 months a year you have to sort out your food. 12 months a year you have to be your own guy. இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கும்போது அதெல்லாம் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா 2 மாசம் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டை மட்டுமே அத்தாச்சியா வச்சு அதுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர்டா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐபிஎல் என்ன கொடுக்குது, ஒரு ஸ்டெப்பிங் பிரிட்ஜ் பேக் கொடுக்குது. அதாவது முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல மட்டும் பர்ஃபார்ம் பண்ணவங்களை தூக்கி கடல்ல இறக்கிடுவாங்க. அவனுக்கு கடல்ல நீச்சல் வருமானு அவனை கேட்க கூட மாட்டாங்க. பட் இங்க கடல்ல நீச்சல் வருமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயா மீடியமா ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுல சரி ஓகே 145 ஆடுவானா, ஸ்பின் ஆடுவானா, பிரஷர் ஹேண்டில் பண்றானா, கெட் திஸ் ஸ்ட்ரெயிட், அண்டர்லைன் திஸ் வேர்ட். இஸ் ஹி ஹேண்ட்லிங் பிரஷர் வெல்? இஸ் ஹி டிசிப்ளின்ட்? டஸ் ஹி ஹேவ் அ குட் லைஃப் ஸ்டைல்? இந்த 3 விஷயத்தை மட்டும் மேப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது 100% அசைக்க முடியாத உண்மை. அந்த மாதிரி வந்தவங்க எப்பவுமே தங்க மாதிரி ஜொலிப்பாங்க. விராட் கோலியே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சார். இன்னைக்கு எல்லாரும் ஐபிஎல்ன்றீங்க, ஒயிட் பாலுங்கிறீங்க. எங்க அந்த வந்தாரு? ரிஷப் பண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ரஞ்சி டிராஃபில 100 குவிச்சிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் வில் ஷோ த பர்சன் இன் ப்ராப்பர் லைட். ஐபிஎல் வில் கிவ் த ஃபினிஷிங் டச்சஸ். இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு அப்படி ஜொலிப்பு மாதிரி ஒரு அப்படி மின்னும் சொல்லுவாங்க, மின்னும் சார் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சின்ன ஒரு ஐடென்டிட்டி. என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பிக் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். ரிவர்ஸா இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. எனிவே, பிடாக், டு யூ அக்ரி? அப்சல்யூட்லி ரைட்டா சொன்னீங்க. சரி, ஓகே, தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் தி क्वेश्चंस. 2 டிக்கெட் கொடுக்க வேண்டிய நேரம். as usual 22 yards தலைமையில 2 டிக்கெட் கொடுத்துருவோம். பிடாக், எந்த क्वेश्चन எடுக்கிறீங்க? எனக்கு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி கேட்டார் பாருங்களேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்சோ இப்போ ஒருத்தர் கடைசியா கேட்டார் பாருங்க, இந்த சர்ஃப்ராஸ் கான் ஏன் வந்து பிக் பண்ணலன்னு. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இந்த டிராவல், இல்ல அந்த அஜைல் மாடல், ஸ்ரீவத்சன் இல்ல, அந்த அஜைல் மாடல் நினைக்கிறேன். how do you keep yourself agile அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இதுக்கு முன்னாடி क्वेश्चन நினைக்கிறேன். I think his name is சங்கரன் or something. சங்கர் நினைக்கிறேன். அந்த क्वेश्चन இந்த மூணு क्वेश्चन வந்து IPL is a fast paced format. A lot of good questions. நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பண்றது. அட்மின் ஒன்னதான்ப்பா கேக்குறேன். அந்த IPL is a very fast paced format. How do you keep yourself agile and keep adapting ஒரு क्वेश्चन ஒன்னு வந்தது. அதான் உங்களை கேட்டார் ஒருத்தர். அப்புறம் the last question. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல I am a little entangled. The last question of phenomenal question. அப்புறம் the should teams be granted 2 extra points, 1 extra point. பீடா அது ஓகே. பட் உங்களை இதுதான் சங்கரன் பாஸ்கர். கரெக்ட். என்ன பிடாக், நீங்க ஒன்னு பிக் பண்ணுங்க. I give you one question to pick. இல்ல, நான் இதுதான் பிக் பண்ணுவேன். இதுதான் வந்து எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் சரி, அப்ப இன்னொன்னு பண்ணலாம். அப்ப இந்த மேட்ச் 2 பேருக்கு டிக்கெட் கொடுத்துடலாம் பிடாக். 2 பேருக்கு 2 டிக்கெட் கொடுத்துடலாம். என்னோட சாய்ஸ் இது. சங்கரன் பாஸ்கருக்கு பிடாக் சாய்ஸ்ல 2 டிக்கெட். அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் இந்த क्वेश्चन வந்துச்சேவா, அந்த இதுக்கு ஹோம் அண்ட் அவேக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறது. பவன் குமார், இவங்க 2 பேருக்கும் கொடுத்துடலாம். At me Pawan Phoenix, should teams be granted an extra point if they make a double over a team? அதுக்கு ஒரு டிக்கெட், 2 டிக்கெட். அதுக்கப்புறம் சங்கரன் பாஸ்கர் அவருக்கு ஒரு 2 டிக்கெட். சரி, ஓகே, that brings us to the end of this live episode of Homecoming. என்ஜாய் பண்ணுங்க. நீங்கெல்லாம் நாலேஜபிள் சென்னை கிரௌடு. சிஎஸ்கேக்கு விசில் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, மேட்ச் ஜெயிங்க. ஏன்னா ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆரம்பிக்கும் போது லாஸ்ட்ல நீங்க தானே ஃபர்ஸ்ட் வர போறீங்க. என்ஜாய் பண்ணுங்க, விசில் போடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எழுந்து பாகிஸ்தானுக்கு 1999ல தட்டினா மாதிரி நல்ல கிரிக்கெட்டுக்கு கை தட்டுங்க. அதுதாங்க நம்ம சென்னை, அதுதாங்க நம்ம தமிழ் மக்கள், அதுதாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேண்டம். ஓகே, ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ் ஃபார் லைவ்.